ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் டிராமாவோட 6வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே அந்த ட்ரக் டீலரை நம்ம மோடாக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாரு. மகனை உண்மையை சொல்லு, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னை சொருகுனது நீதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவனும் கார்ல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். பார்த்தா ஒரு சைடு ஹீரோயின் பிளாக் பண்ணி வச்சிருக்கா. அதையும் மீறி வெளியே வந்தவன நம்ம ஹீரோ ஒரே அடியில சாட்சி போடுறாரு. இந்த எல்லா சம்பவத்தையும் தூரமா அடி வாங்கி கிடைக்கிற அவனுல அடியாளுக்கு பாத்துறாங்க. சோ அந்த அடியாளுகளோட ஹெட் சியோல் இருந்துட்டு வந்திருக்கிறது மோடாக்கு எல்லாரும் டப்பிய சாத்திரி கிளம்புடான்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டு போயிடுறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட இதுக்கு மேல யாரும் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நீங்க இங்கே தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் அந்த ட்ரக் டீலரோட மெமரியை ரீட் பண்ணலான்னு பாக்குறா. பட் இந்த பயபுல எப்பவுமே போதையிலே இருப்பானாட்டு இருக்கு. இவளுக்கு கிளியரான மெமரி கிடைக்கல. ஆனா சம்பவத்தன்னைக்கு மோடாக்க கத்தியால குத்துனது இவன் தான் அப்படிங்கறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அப்ப நம்ம மோடாக்கு வந்துட்டு 22 வயசு பொண்ணு இவன் கொலை பண்ண மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு இவன் நிம்ம பத்தி தான் கேட்கறான்னு தெரியுது. ஏன்னா அந்த விஷயத்தை தான் மோடாக்கும் லேடி டிடெக்டிவும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் இருந்துட்டு நிம்ம இவன் கொலை பண்ண மாதிரி விஷயம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோக்கு பாவம் ஒண்ணுமே புரியல. யாரா அந்த நிம்மன்னு கேட்டா மோடாக்கு அவன் வயிற்றுல இருந்த காயத்தை காட்டுறான். ஏன்னா அந்த கேஸை விசாரிக்கும் போது தான் மோடாக்க போட்டு தள்ளியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு இந்த ட்ரக் டீலரை போலீஸ் ஒப்படைக்கலான்னு சொல்றான். பட் மோடாக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா இந்த ட்ரக் டீலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் கேஷுவலா. சோ கண்டிப்பா போலீஸ்காரங்கனால ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ ஹீரோயின் இருந்துட்டு பேசாம இவன் மெமரி எரேஸ் பண்ணி விட்டுறலாம், அப்பதான் இவனுக்கு மேல இருக்கிறவன் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற மோடாக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா இவனோட மெமரியை ரீட் பண்ணும்போது ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் சிக்கி இருக்கும். மோடாக்க பத்தி யார்ட்டையும் போன்ல சொல்றான். ஆனா பிரதர்னு ரொம்ப உரிமையா கூப்பிட்டுருக்கான். சோ பேசுறது வச்சு பார்த்தா அவனோட பிரதர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. சோ நம்ம மோடாக் லேடி டிடெக்டிவ் கால் பண்ணி இந்த ட்ரக் டீலருக்கு ஃபேமிலியோ பிரதரோ யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறான். லேடி டிடெக்டிவும் ஆமா அவனுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, டைசன் குரூப்ல எக்ஸிகியூட்டிவா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றா. சோ இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னா ஹீரோயினும் கன்ஃபார்ம் பண்ணிடுறா. இவ பார்த்த விஷயம் உண்மையா இருந்தா கண்டிப்பா இவன் அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் வேலை செய்யறவனா இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த ட்ரக் டீலர் வச்சு ஒரு தூண்டில் போட்டு பார்ப்போம், எவன் சிக்கறான் தெரியும் ஒரு பிளான போட்டு அந்த டைசன் குரூப் கம்பெனிக்கு முன்னாடி தான் வந்து நிக்கிறாங்க. ஹீரோ அவங்கிட்ட இருக்கிற டிவைஸ் யூஸ் பண்ணி சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிடுறான். இந்த கேப்ல பேக் பண்ணிட்டு வந்த ட்ரக் டீலர் அங்க தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. இவங்க எதிர்பார்த்தபடியே இந்த ட்ரக் டீலரோட பிரதர் காரனும் அவன் தம்பியை பாத்துறான். சோ இவங்க ரிட்டர்ன் கார்ல போயிட்டு இருக்கும் போது மோடாக் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான். இவனுக்கு நடந்த சம்பவத்துக்கும் டைசன் குரூப்புக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் இதுல இன்வால்வ் ஆன எல்லா டிடெக்டிவையும் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற ஹீரோ ஷாக் ஆகுது. அப்ப உன்னை தவிர மத்த டிடெக்டிவ் இறந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆக்சுவலா இந்த சம்பவத்துல இறந்து ஹீரோவோட அப்பா அம்மாவும் தான். பட் நம்ம மோடாக்கு இருந்துட்டு என்னோட கொலீக் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் மோடா கிட்ட கோவப்பட்டு இருக்கா. இந்த விஷயத்தை ரொம்ப நாள் ஹீரோ கிட்ட இருந்து மறைக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் மோடாக்கு இருந்துட்டு அது ஆக்சிடென்ட் தெரிஞ்சனாலதான் கொஞ்சமாவது நார்மலா இருக்கான், அது மர்டர்னு தெரிஞ்சா மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருவான். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் நம்மளால இந்த விஷயத்தை மறைக்கவும் முடியாது, அட்லீஸ்ட் யாரு கொலகாரன் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது அவன்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கான். அப்ப ஃப்ரெண்டுக்காரி இருந்துட்டு இதுக்கு முன்னாடி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல லெவல் 3 ஒரு லேடி ஈவில் ஸ்பிரிட்ட புடிச்சிருப்பாங்கல்ல, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. அவ வந்து சேல்ஸ் உமனோட கழுத்தையே அறுத்துட்டாலாம செயின் பிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ 3 பேர் வந்து சண்டை போட்டு தடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு கர்லியா இருந்துச்சாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றா. இதை கேட்கிற ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஷாக் ஆகுது. ஐயோ அது நான் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆக பார்த்தாலும் இவனு விடுற மாதிரி இல்ல. டே சத்தியமா நான் இல்லடா சொன்னா நம்புகிறேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிடுறான். ஆனா இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், என் ஃப்ரெண்டு சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்கான் அப்படின்னு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்குதுங்க. கரெக்டா ஒரு ஜங்ஷன் கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ நின்னுறான். ஏன்னா அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் அவங்க அப்பா அம்மா கூட வரும்போது சின்ன வயசுல ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இவனை சமாதானப்படுத்திட்டு வேற டைரக்ஷன்ல கூட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம ட்ரக் டீலரோட பிரதர், அதாவது டைசன் குரூப்போட எக்ஸிகியூட்டிவ், இவனை நம்ம பிரதர் காரன்னு வச்சுக்கலாம். சோ பிரதர் காரன் ட்ரக் டீலர் பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். என்னடா நடந்துச்சுன்னு கேட்டா அவனுக்கு எந்த விஷயம் ஞாபகத்துக்கு இல்ல. சோ இவங்க மெமரி எரேஸ் பண்ணி தான் இவனை விட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க சியோல் வேற வந்துடுறாரு. இந்த ட்ரக் டீலர் அடியாளுகளோட ஹெட் சியோல் இருந்துட்டு நான் பார்த்தேன் மோடாக் தான் அங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் ட்ரக் டீலருக்கு மெமரி எரேஸ் பண்ணனால அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆனாலும் பிரதர் காரனுக்கு ஆல்ரெடி ட்ரக் டீலர் சொல்லியிருப்பான் போலீஸ் ஸ்டேஷன்ல மோடாக் மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன்னு சொல்லி அந்த விஷயத்தை ஞாபகத்துக்கு வருது. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா ஒருவேளை மோடாக் உயிரோடு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தெரிய வருது. ஏண்டா நீங்க தான்டா சொன்னீங்க கண்ணு முன்னாடி செத்துட்டான், நீ பெப்பரா வரா அப்படின்னு கேட்டா 2 பேர்த்திட்டி பதில் இல்ல. சியோல புடிச்சு லாக் பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதை இந்த விஷயம் பண்ணது மோடாக்கா இருந்தா அவனை முன்னாடி கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மாவோக்கி நூடுல் ஷாப்ல இவங்க 3 பேத்தி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஏண்டா மனுஷங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்தை நம்ம தலையிடக்கூடாதுடா, நம்ம வேலையை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ இருந்துட்டு நாங்க மோடாக சொருகனவனை நேத்தே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற மாவோக்கி செம ஷாக் ஆகுது. சரி அவனைவாவது போலீஸ்ல ஒப்படைச்சிட்டீங்களா கேட்டா எவிடன்ஸ் சரியா இல்ல அதனால விட்டுட்டோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவங்க புலம்புன்னு புலம்பிட்டு
போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜாங் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. சரி நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, வா வெளியே போய் சாப்பிடலான்னு மாவோக்கி கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ இருந்துட்டு பிரதர் காரனை நேத்து பாத்துருப்பாங்களா, அதை வச்சு இமேஜ் டிரா பண்ணிருக்கான். இதை ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தா பிரதர் காரனோட டீடைலும் வருது. பட் எக்ஸிகியூட்டிவா இல்ல, ஒரு வாண்டட் கிரிமினலா. இத பாக்குற எல்லாத்துக்கும் செம ஷாக் ஆகுது. சோ அண்ணன் தம்பிக்கு 2 பேருமே கிரிமினல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ட்ரக் டீலரும் சியோலும் நேத்து சம்பவம் நடந்த இடத்துக்கு தான் வரானுங்க. அங்க ட்ரக் டீலர் கார் உடச்சு கிடக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா அவனுக்கு இந்த மெமரி எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அப்ப சியோல் இருந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள இருந்த மோடாக் வந்தான், அவன் மட்டும் இல்லாம கூட ஒரு பொண்ணும் ஒரு சின்ன பையனும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா 2 குட்டி பொண்ணுங்க தான் இருக்காங்க. ஒன்னும் பயப்படாதீங்கமா அப்படின்னு டைலாக் பேசுறாங்க. டோர் லாக் ஆகுது. அந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம லேடி டிடெக்டிவ் கிட்ட அசிஸ்டன்ட் கார இருந்துட்டு டெய்சன் குரூப் சேர்மன் இறந்த இடத்துல கிடைச்ச எவிடன்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பிளட் சாம்பிள் இருந்திருக்கு. இதுல டெய்சன் குரூப் சேர்மன் பிளட்ல இன்ஜின் ஆயிலும் மிக்ஸ் ஆயிருக்கு. சோ கண்டிப்பா மர்டர் பண்ணவன் கார் ஒர்க் ஷாப் ரிலேட்டட் ஆன ஏதாவது வேலையில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம அங்க கிடைச்ச ஃபுட்டேஜ்ல நம்ம கேப் மண்டைய வெளியே போற டீடைல் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் எந்த ஃபுட்டேஜ்லயும் அவன் மாட்டல, மறைஞ்சு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே நேரத்தில் நம்மள கேப் மண்டையனோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி எக்ஸிகியூட்டிவ் அவங்கிட்ட இந்த மாதிரி ஆளை வேலைக்கு வச்சுக்காத, என்னைக்கு வேணா நீ மாட்டிடுவ, சோ அவனை போட்டு தள்ளிருன்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பக்கத்திலே கன்னும் இருக்கு. சோ கேப் மண்டையனை கூப்பிட்டு நல்ல புள்ளையாட்ட சரக்கு ஊத்தி கொடுத்து அவனை கொலை பண்ணலான்னு பாக்குறான். இவனுக்கு வேற அவங்க அப்பா மேல பாசம் அதிகம். பட் இருந்தாலும் இவனுக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் வேற லெவல்ல இருக்கு. அவங்க அப்பாவை தொடாமையே அவர் கண்ட்ரோல் பண்ணி அவரு கையாலேயே அவரை சூசைட் பண்ண வைக்கிறான். நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோவோட வீட்டுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இவங்க தயாரிச்சிட்டு இருக்கிற காமிக்ஸ்க்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவோ அந்த எக்ஸிகியூட்டிவ் பத்தி தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா இங்க நாங்க 2 பேர் போராடிட்டு இருக்கோம், நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடறான். சோ இவங்களுக்கு ஹீரோ மேல இன்னும் டவுட் ஜாஸ்தி ஆயிருது. ஒழுங்கு மரியாதை என்ன நடக்குது உண்மையை சொல்லு, அவனுக்கு அடி கடிச்சிட்டு கிடக்குறாங்க 2 பேரும் பாவம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு டைரிக்குள்ள மெமரி கார்டு ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அதை எடுத்து மொபைல்ல போட்டு பார்த்தா ஒரு கார் போற வீடியோ மட்டும் தான் இருக்கு. பட் அது என்னன்னு நம்ம ஹீரோ கிளியரா புரியல. அதே நேரத்தில் நம்ம மோடாக்கு லேடி டிடெக்டிவ் கால் பண்ணி பிளட் சாம்பிள்ஸ் ஒரு ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, நான் உன்னை 5 மணிக்கு மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பதிலுக்கு அவ என்ன சொல்றான்னு கூட கேட்காம போனை கட் பண்ணிடுறான். இதுல அவளுக்கு செம்ம காண்டாகுது. கோபத்தை யார் மேலே காட்டியாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் மோடாக்கே கால் பண்ணி இதுக்கு மேல போன் பண்ணும் போது மத்தவங்க பேசுறத கேட்டுட்டு கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேமா நீ என்னமா சொல்ல வந்து கேட்டா அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு இவ்வளவு போன் கட் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்கா. இந்த மாதிரி பழி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியாவே இருக்கு. அப்ப கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். மோடா கிட்ட என்ன பிளட் சாம்பிளை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, யாரை மீட் பண்ண போறீங்க, நானும் உங்க கூட வரேன், இன்வெஸ்டிகேஷன்ல நான் லைவா பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி பர்மிஷன் வாங்கிடுறான். சோ 2 பேருமே அந்த லேபுக்கு வராங்க. அப்ப அங்க இருக்க பர்சன் இருந்துட்டு நிம்மோட பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல சாகும் போது அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்திருக்காங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வேற 2 பிளட்டும் மிக்ஸ் ஆனதா சொல்றாரு. ஒரு பிளட் ஒரு மேலுக்கு சொந்தமானது ஏபி பிளட் குரூப், இன்னொன்னு அனிமலோட பிளட் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாத்துக்கும் செம ஷாக் ஆகுது. அனிமல் பிளட் எப்படா இங்க வந்துச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் 2 பேர் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா இந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆனது காரணம் அந்த பிரதர் காரணமா தான் இருக்கணும், அதனாலதான் அந்த பொண்ணை கொண்டிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் மோடாக்கு இதுல நம்பிக்கை இல்ல. ஏன்னா எவிடன்ஸ் இல்லாம எதையும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்பதான் அவன் டைசன் குரூப்ல எக்ஸிகியூட்டிவா இருக்கான். இதுக்கு முன்னாடி அவனும் ஒரு கிரிமினல் தான். இந்த விஷயம் வெளியே வந்தா அவன் பேர் கெட்டு போயிடும் சொல்லி அவன் தான் இது பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது மோடாக்கும் கரெக்டா படுது. அதே நேரத்தில் நம்ம மோடாக்கு லேடி டிடெக்டிவ் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான். பட் ஹீரோ கார்லயே இருக்க சொல்லிட்டு அவன் மட்டும் வெளியே வரான். நம்ம லேடி டிடெக்டிவ் வந்துட்டு கேப் மண்டைய எங்க தான் போயிருப்பா அப்படின்னு ஃபுட் பிரிண்ட் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கா. சோ அங்க வர மோடாக்கும் அந்த ஃபுட் பிரிண்ட் பார்த்த உடனே டவுட் வருது. ஆனா அந்த ஃபைல குடுமா பார்த்துட்டு தரேன்னு கேட்டா அதுக்குள்ளேயும் எனக்கு இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு லேடி டிடெக்டிவ் அங்கிருந்து கிளம்புறா. அப்ப நம்ம ஹீரோ அந்த லேடி டிடெக்டிவ் பாத்துறான். அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவனுக்கு சின்ன வயசுல ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் இந்த லேடி டிடெக்டிவ் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம மோடாக் டீம் வந்து இந்த விஷயத்த சொல்றான். அப்ப நம்ம மோடாக்கும் ஹீரோ கிட்ட அந்த ஃபுட் பிரிண்ட காட்டுறான். ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமா ஒரு பவுடர் கிளாஸ் மாதிரி இருக்கு, ஷைனிங்கா இருக்கு லைட் படும்போது. அந்த ஃபுட் பிரிண்ட்டும் ஒரு வீட்டு பக்கத்துல போய் நின்றுது. அந்த வீடு ரொம்பவே ஹைட்டா இருக்கு. இத பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கும் கன்ஃபார்ம் ஆயிருது. அப்ப இந்த ஃபுட் பிரிண்ட் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோட தான் அப்படிங்கிறது. சோ இவங்க 2 பேரும் ஜம்ப் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல ஸ்டேஷன்ல பார்த்தா இந்த கேஸ லேடி டிடெக்டிவ் கையில இருந்து இன்னொரு டீமுக்கு மாத்திருக்காங்க. அவன் நினைச்ச மாதிரியே செம்ம காண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப லேடி டிடெக்டிவ் அசிஸ்டன்ட் இருந்துட்டு இவ்வளவு கொடூரமா மர்டர் பண்ணவனை ஏன் இவங்க காப்பாத்த பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்பதான் லேடி டிடெக்டிவ்க்கு ஒரு டவுட் வருது. மர்டர் பண்ணவனுக்காக இவங்க எல்லாம் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா மர்டர் பண்ண சொன்னவனை தான் இவங்க காப்பாத்த பாக்குறாங்க அப்படின்னு புரியுது. சோ நெக்ஸ்ட் சீனே நம்ம லேடி டிடெக்டிவ் அந்த சேர்மனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவருடைய புக் எடுத்து பார்க்கும்போது தான் அந்த இறந்து போனதா சொல்லப்படுற நிம்முங்கிற பொண்ணும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிய வருது. சேர்மனோட அட்டாப்சி ரிப்போர்ட் பார்த்தா அவரோட பிளட் குரூப்பும் ஏபி பாசிட்டிவ். சோ மோடாக் சொன்னது இங்க மேட்ச் ஆகுது.
ஆகுது. அதே நேரத்துல மோடாக் மெசேஜ் அனுப்பியிருக்கான், நீ ஃபுட் பிரிண்ட ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தீல, அந்த விக்டிமை ஈஸியா பிடிக்கலாம், பக்கத்துல இருக்க பார்மசியோட ஃபுட்டேஜ் வாங்கி பாரு, வேற ஏதாவதுனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோ மோடாக் வச்சிருந்த எவிடன்ஸ்ல இருந்து ஒரு போட்டோவை பாக்குறான். அவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா இது ரிலேட்டடான வீடியோ தான் அவங்க அப்பா அம்மாவோட டைரியில இருந்து அவனுக்கு கிடைச்சிருக்கும். சோ இத மோடாக் கிட்டையும் காட்டுறான். அப்பதான் இதுக்கு முன்னாடி மோடாக் சொன்ன விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. இந்த கேஸ்ல இன்னும் சில டிடெக்டிவ் இறந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பான். சோ ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆயிருது இதுல இறந்தது அவங்க அப்பா அம்மா தான் அப்படின்னு. இத பத்தி மோடாக் கிட்ட கேட்டா மோடாக்கும் ஒத்துக்கிறான், உங்க அப்பா அம்மா இறந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, பிளான் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இத கேட்கிற ஹீரோ பாவம் நொந்தே போயிடுறான். அப்போ உங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, எங்கிட்ட ஏன் மறைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு சில விஷயத்த நீ மறக்கணும்னு நினைச்சனால பிளாக் ஆயிருக்கு, என்னாலேயே ரீட் பண்ண முடியல, ஆனா அவனோட வாய்ஸ் மட்டும் தான் மெமரியில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றான். சரி என்னதான் பண்ணா அன்பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா விட்டு பதில் இல்ல. எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு கோவிச்சிட்டு அங்கிருந்து வந்துடுறான். பாவம் நம்ம ஹீரோ இதை நினைச்சு அழுதுட்டே போயிட்டு இருக்கான். எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போன் பண்ணி அழுகுறான். அவங்களும் பதட்டத்துல வந்துட்டு இருக்காங்க ஹீரோ பாக்கறதுக்காக. அதே நேரத்துல நம்ம மாவோக்கியும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க இதை நினைச்சு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கண்டிப்பா திரும்பி வர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் சைக்கிள்ல இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான். அப்போ லாரி இடிக்கிற மாதிரி வருது. அப்ப அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை காப்பாத்திடுறாங்க. அப்போ கூட ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்க அப்பா அம்மா இறந்தது ஆக்சிடென்ட்ல இல்ல, மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ரெஸ்டாரண்ட்ல இவங்க 3 பேருமே எந்த கஸ்டமர் டோர் ஓபன் பண்ணாலும் ஹீரோவா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ மாதிரியே ஒருத்த மண்டை வச்சுட்டு வேற வரான். பாவம் நம்ம மாவோக்கி தான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோ கால் பண்ணி பார்த்தாலும் ரீச் பண்ண முடியல. அப்ப மாவோக்கி இருந்துட்டு மோடா கிட்ட பேசாம யாங்ல போய் நம்ம பேசி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவை அவன் பேரண்ட்ஸ் கிட்ட சீக்கிரம் மீட் பண்ண வைக்கிறதுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மோடாக்கும் கரெக்டா படுது. எல்லாம் சரி சரின்னு தலையாட்டினவன் கடைசியில் மாவோக்கிய நீயே தனியா போயிட்டு வான்னு சொல்லிடுறான். இதுல உங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்டா வரமாட்டீங்கன்னு கேட்டா மோடாக்கோட சோல்ல கனெக்ட் ஆனவங்க நிறைய டைம் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இவன் பர்சனல் விஷயத்தை நோண்டிட்டு இருந்தனால அவங்களை பேசாம அவாய்ட் பண்ணிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. மாவோக்கி மோடாக்கு போட்டு பொலன்னு பொலந்து எடுக்கிறாங்க. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படா காலம் தள்ள போறேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு முன்னாடியே ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்டா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலன்னு கேட்டா பதில் இல்ல அவங்கிட்ட. சரி ஓகே நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு, எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் நாங்க மறைச்சோம். நீ ஆல்ரெடி உங்க அப்பா அம்மாக்கு நடந்ததுக்கு நீதான் காரணம், ரொம்ப கில்ட்டியா இருக்க. இந்த லட்சணத்துல அவங்களுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல மர்டர்னு தெரிஞ்சா நீ இன்னுமே உடஞ்சு போயிருவேன்னு சொல்லிதான் நாங்க உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்றா. பட் ஹீரோ இதை கேட்கிற மாதிரி இல்ல. சரி வாடாட்டி வெப்பாட்டி வீட்டுக்குள்ள போறா, ஒழுங்கு மாதிரி அதை வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அப்போ ஹீரோ இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நீ என்னை உன்னோட ரூமுக்கு கூட்டு போ, அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப வேற வழி இல்ல, ஹீரோ கூப்பிட்டு போய் தான் அவனு உள்ள. அதுக்குள்ள அவங்க தாத்தா வேற வந்துடுறாரு. யாருடா இந்த பொண்ணு கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இதுல ஹீரோயினுக்கு செம காண்டாகுது. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு கடைசி ஆக்சிடென்ட் நடக்கும் போது நீ டிராயிங் தானே பண்ணிட்டு இருந்த, அந்த புக்கை எடு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இவனும் எடுத்து கொடுக்குறான். அப்போ ஃபர்ஸ்ட் உன் கில்ட்டினஸ் விட்டுரு, அதனாலதான் நிறைய மெமரி பிளாக் ஆயிருக்கு, நீ கொஞ்சம் மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துல நம்ம மாவோக்கியும் மோடாக்கும் ஆஃப்டர் லைஃப்க்கு வந்திருக்காங்க வீகனை மீட் பண்றதுக்காக. மாவோக்கி இருந்துட்டு நீங்க அந்த பையனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதை கொஞ்சம் சீக்கிரம் நிறைவேற்றுங்க, அங்க பிரச்சனை பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு அந்த பையனை அவங்க அப்பா அம்மா மீட் பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அதுக்கு வீகன் இருந்துட்டு இன்னும் அவங்க அப்பா அம்மாவோட சோல் ஆஃப்டர் லைஃப்க்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்கிற எல்லாத்துக்கும் செம ஷாக் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஆக்சன் நடந்த அதே நேரத்துக்கு கூட்டு வரா அவனோட மெமரி யூஸ் பண்ணி. அவன் கடைசியா இவன் அவங்க அப்பா அம்மா கூட இருந்த டைம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த ஆக்சிடென்ட்டும் நடக்குது. அப்ப அந்த லாரியில இருந்து ஒருத்தர் இறங்கி வரான். அப்ப ஹீரோயின் இருந்துட்டு எதையுமே டச் பண்ணிராத, இங்க இருக்கிறது எதையுமே நம்ம மாத்தக்கூடாது, ஃபியூச்சர் ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சோ வந்தவன் இவங்களை செக் பண்ணி பார்த்துட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லாரியில இருக்க இன்னொருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அப்பதான் ரெண்டாவதா ஒருத்தர் லாரியில இருந்து இறங்கி வர மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல ஆஃப்டர் லைஃப்ல நம்ம வீகன் இருந்துட்டு எங்கனாலையும் அவங்க சோலை கண்டுபிடிக்க முடியல, எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஈவில் ஸ்பிரிட் தான் அவங்க சோலை மொத்தமா முழுங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு ஹீரோ தான் காட்டுறாங்க. யாருதான் இறங்கி வரான்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா வர்றது வேற யாரும் இல்ல, நம்ம கேப் மண்டேன் தான். வந்தவன் அசால்ட்டா ஹீரோட அப்பா அம்மாவோட சோலை அவன் எடுத்துக்கிறான். இத பாக்குற ஹீரோக்கு டெட் ஷாக் ஆகுது. அப்ப கூட இருக்கிறவன் அந்த குட்டி பையன் உயிரோடு இருக்கான், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா உற்று அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இவனை பாக்குற ஹீரோயினுக்கே இப்பதான் ஞாபகம் வருது. ஏன்னா ஆல்ரெடி இவனை பிடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, பட் தப்பிச்சு போயிருப்பான். இவன் தான் சியோலையும் கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஈவில் ஸ்பிரிட் ஹீரோயினை பார்த்து பேசுறான். இவளுக்கு டெட் ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோவோட மெமரி யூஸ் பண்ணி இவங்க வந்திருக்கா. கண்டிப்பா இவன் கண்ணுக்கு தெரியவே மாட்டான். எப்படி இவனால பார்க்க முடியுதுன்னு அவளுக்கு புரியல. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வேற கொலவெறியில் இருக்கனால அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம ஹீரோவை லாக் பண்ணிடுறான். பட் ஹீரோவை டச் பண்ணோன்னே அவனுக்கு தெரிஞ்சிருது அந்த கார்ல இருக்க குட்டி பையன் தான் நம்ம ஹீரோன்னு. ஏன்டா
ஏன்டா சாகரக்காகவே என்கிட்ட வந்திருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.